கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சோ நம்மளுடைய அதிரதன் அதிவேக தேர்வு இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ், கணிதம், பொதுறிவு அடங்கிய 25 வினாக்கள் உங்களுக்கு டெய்லியும் காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். சோ இதை பயன்படுத்தி இந்த குரூப் 4 தேர்வுல வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சோ தேர்வு நம்பர் 1 முதல்ல பார்க்கலாம். இதுக்குரிய ஆன்சர் கீயை பார்க்கலாம். டாக்டர் ஜியு போப் எந்த ஆண்டு தென்னிந்தியாவிற்கு வந்தார்? டாக்டர் ஜியு போப் எந்த ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வந்தார்? எந்த ஆண்டு வந்திருப்பாரு? எந்த ஆண்டு வந்திருப்பாரு? 1839 தென்னிந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ரைட்டா? ஜியு போப் வந்து 1839 வந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோம் தரையிறங்கின உடனேயே சாந்தோம் அப்படின்ற பகுதியில தமிழ் படித்து உரையாற்றி இருப்பார். சாந்தோம் பகுதியில தமிழ் படித்து உரையாற்றி இருப்பாரு. தெரியும், இவருடைய மிக முக்கியமான நூல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சோ இவருடைய முக்கியமான நூல் என்னது? 1856 வெளிவந்த திராவிட ஒப்பிலக்கணம். திராவிட ஒப்பிலக்கணம். தமிழ் மொழியை பத்தி நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வர பத்தி. ஓகேயா? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாம். டெஸ்ட் நம்பர் 2 பொறுத்துக. மெய் கூட்டல் மெய், உயிர் கூட்டல் மெய், மெய் கூட்டல் உயிர், உயிர் கூட்டல் உயிர். எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னோம்னா, முதல்ல இருக்க சொல் இந்த இருக்குல்ல, இந்த சொல் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? நிலைமொழி. இந்த சொல்ல என்னன்னு சொல்லுவோம்? வருமொழின்னு சொல்லுவோம். வந்து சேர்றனால இந்த நிலைமொழியோட ஈற்று எழுத்தை பார்த்தோம்னா நிலை ஈருன்னு சொல்லுவோம். வருமொழியோட முதல் எழுத்தை பார்த்தோம்னா வருமொழி முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நிலைமொழியோட ஈற்று எழுத்து என்ன இருக்கு பாருங்க? லை. இல் கூட்டல் ஐ. அப்ப எதுல முடிஞ்சிருக்கு? ஐ உயிர்ல முடிஞ்சிருக்கு. எதுல முடிஞ்சிருக்கு? உயிர்ல முடிஞ்சிருக்கு. ஓகேயா? ரைட். ஆ எதுல முடிஞ்சிருக்கு? உயிர் எழுத்து. ஆ எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு? உயிர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு? உயிர் கூட்டல் உயிர் இருக்கு. எங்க இருக்கு? உயிர் கூட்டல் உயிர் இந்த இருக்கு. அப்ப இங்க 1. கரெக்டா? இப்ப இந்த இதுல பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? இல் மெய்யில இருக்கு. மெய். இந்த பாருங்க, ஆ உயிர் இருக்கு. அப்ப மெய் கூட்டல் உயிர் எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப இந்த இடத்துல 2. தென்னை எதுல முடிஞ்சிருக்கு? ஐ உயிர் எழுத்துல முடிஞ்சிருக்கு. உயிர். மா மரத்தை எப்படி பிரிப்போம்? இம் கூட்டல் ஆ. மா மா எப்படி பிரிப்போம்? இம் கூட்டல் ஆ. அப்ப இம்ன்றது என்னது? மெய் எழுத்து. அப்ப உயிர் கூட்டல் மெய் எங்க இருக்கு? உயிர் கூட்டல் மெய் இந்த இருக்கு. 3. தேன் மெய்யில முடிஞ்சிருக்கு. மெய் எழுத்துல முடிஞ்சிருக்கு. மா இம் கூட்டல் ஆ. அப்ப இம் அப்படின்றது எது? மெய் எழுத்து இல்லையா? அப்ப மெய். மெய் கூட்டல் மெய், மெய் கூட்டல் மெய். அப்ப 4. 4 3 2 1 ஆன்சர். 4 3 2 1. அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து பி, பாம்பே. 4 3 2 1. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? 3வது கொஸ்டின். புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? யாரு புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர்? வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் தான் புது கவிதை இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். வால்ட் விட்மன் என்ன பண்ணிருப்பார்? புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்திருப்பார். இதழாளர், கட்டுரையாளர் அப்படிலாம் இவரை சொல்லுவாங்க. ஓகே. சோ இவருடைய புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னு பாத்தீங்க? வால்ட் விட்மனுடைய புகழ்பெற்ற நூல் புள்ளின் இதழ்கள். புள்ளின் இதழ்கள் இவருடைய புகழ்பெற்ற நூல். புள்ளின் இதழ்கள். ரைட்டா? பாரதியாருடைய வசன கவிதைக்கு முன்னோடி இவர் தான். ப்ரோஸ் போயட்ரின்னு சொல்றாங்க இல்லையா? பாரதியார் எழுதின வசன கவிதை யார முன்னாடியே வச்சு எழுதியிருப்பாருன்னா வால்ட் விட்மன் சாயல்ல வசன கவிதை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான். ரைட்டா? சோ புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாரு? வால்ட் விட்மன். ஓகே. நம்மளுக்கு வந்து புது கவிதையுடைய பிதாமகன், புது கவிதையோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு? பிச்சமூர்த்தி. புது கவிதையினுடைய தந்தை, புது கவிதையின் பிதாமகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு? பிச்சமூர்த்தி. இப்ப பாரதியார் இவர் முன்னோடி. இவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்க மாட்டார். அதுக்குள்ள இறந்துருவாரு இல்லையா? சோ அப்புறம் இவர் இருந்திருந்தாரு அப்படின்னோம்னா இன்னும் கவிதை வடிவுகள்ல நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருந்திருக்கலாம். இப்ப புது கவிதைக்கு முன்னோடியா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்ல பாரதியார் இருந்திருப்பார். ஓகே. புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். ஓகே. நன்னூலின் எழுத்ததிகாரத்தில் உள்ள பகுதிகள். நன்னூலில் எழுத்ததிகாரத்தில் உள்ள பகுதிகள். ஓகே. எத்தனை நன்னூல்ல எழுத்ததிகாரத்துல எத்தனை பகுதிகள் இருக்கு? ஸோ நன்னூலை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2க்கு மட்டும்தான் இலக்கணம் கூறிய. 2க்கு மட்டும்தான். ஒன்னு என்னது? எழுத்ததிகாரம், எழுத்து சொல். எழுத்து சொல். எழுத்துல எத்தனை பகுதி இருக்கும்? 5. சொல்லுல எத்தனைனா 5. எழுத்துல சொல்லு, எழுத்துல 5, சொல்லுல 5. எழுத்துல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று. எழுத்து, பதம், உயிரீறு, மெய்யீறு.
மெய்யீற்று புணரியல் மெய்யீற்று புணரியல் உருபு புணரியல் உருபு புணரியல் ஓகே எழுத்தியல் பதவியல் உயிரீற்று புணரியல் மெய்யீற்று புணரியல் உருபு புணரியல் எழுத்து பதம் உயிரீறு மெய்யீறு உருபு ஓகேயா அப்ப சொல்லுல எத்தனை இருக்கு சொல்லுல 5ன்னு பார்த்தோம் என்னென்ன சொல்லு பெயரியல் சொல் அப்படின்னாலே பெயர் வினை எப்படி பாத்தீங்களா தெரியும் வினையியல் பொதுவியல் இடையியல் உரியியல் ஓகே பெயர் வினை இடை உரி வந்துருச்சா இதோட பொது மட்டும் சேர்த்திருக்காங்க பொதுவியல் அப்படின்னா 5 ஓகே அப்ப எழுத்துக்கு 5 சொல்லுக்கு 5 எழுத்து அதிகாரத்துல எத்தனை பகுதிகள் இருக்கு அப்ப 5 பகுதிகள் உள்ளன ஓகே பொறுத்துக ஐங்குறு நூறு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகே ஐங்குறு நூறு நம்மளுக்கு தெரியும் ஐங்குறு நூறு அப்படின்னோம்னா திணைக்கு 100 பாடல்கள் சின்ன சின்ன அடியா 3 to 6 அடியிலே கொண்ட திணைக்கு 100 பாடல்களை கொண்டது அதனால ஐங்குறு நூறு அப்படின்னு நம்ம அதை சொல்றோம் ரைட் அப்ப குறிஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா குறிஞ்சிக்கு யார் வருவா குறிஞ்சி பாடல் யார் பாடியிருப்பா எல்லாத்துலயுமே 100 பாட்டு 100 100 100 100 100 ஓகே அப்ப குறிஞ்சி கபிலர் பாடியிருப்பார் ஒன்று முல்லை பேயனார் மதுரம் ஓரம்போகியார் மருதம் யாரு ஓரம்போகியார் நெய்தல் அம்முவனார் பாளையாறு ஓதலந்தையார் குறிஞ்சி கபிலர் முல்லை பேயனார் மருதம் ஓதலந்தையார் நெய்தல் வந்து யாரு மருதம் வந்து யாரு ஓரம்போகியார் நெய்தல் அம்முவனார் பாளை ஓதலந்தையார் அப்போ 1 4 5 2 3 1 4 5 2 3 ஓகே கூற்றை ஆராய்க அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின் கூற்றை ஆராய்க அதிக நாள் வாழும் தரைவாழ் விலங்குகளுள் ஒன்று யானைகள் தனித்து வாழும் தன்மையுடையவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை அதிக நாள் வாழக்கூடிய தரைவாழ் விலங்கு யானை அதே மாதிரி யானைகள் தனித்து வாழும் தன்மையுடையவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதிக நாள் வாழக்கூடிய தரைவாழ் விலங்கு யானை கரெக்ட் தான் ரைட்டா அதிக நாள் வாழக்கூடியது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் வாழும் 70 ஆண்டுகள் வாழக்கூடியது யானை ஓகேயா யானைகள் தனித்து வாழும் தன்மையுடையன யானைகள் வந்து என்ன செய்யாது தனித்து வாழவே வாழாது குடும்பமாக வாழக்கூடியது இல்லையா அப்ப இது தப்பு குடும்பமாக வாழக்கூடியது அப்ப இது தவறு அதிக ஞாபக சக்தி கொண்டவை ஆமா அதிக ஞாபக சக்தி இதுக்கு உண்டு கண் பார்வையானது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனா அதிக ஞாபக சக்தி கொண்ட விலங்கு அதே மாதிரி உணவூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் படிநிலையில இருக்கக்கூடிய விலங்கு இதுதான் சிங்கம் கரடி புலி கூட யானையை பார்த்து பயப்படக்கூடிய விலங்கு தான் யானை ரைட்டா சோ இதெல்லாம் வந்து யானையை பார்த்து பயப்படக்கூடியதுதான் இது போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யானைகள் வந்து 2 வகையா பிரிச்சிருப்போம் ஆப்பிரிக்க யானை ஆசிய யானை அப்படின்னு 2 வகை யானைகள் இருக்கும் 11th புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 வகையா கொடுத்திருப்பாங்க சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காலேயே 2 வகையா கொடுத்திருப்பாங்க அது போக ஆசிய யானை 1 கொடுத்திருப்பாங்க சோ ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்க புல்வெளி யானை ஆப்பிரிக்க புதர்வெளி யானை ஆப்பிரிக்க புதர்வெளி யானை 1 அதே மாதிரி ஆப்பிரிக்க காட்டு யானை ஆப்பிரிக்க புதர்வெளி யானை ஆப்பிரிக்க காட்டு யானை இதெல்லாம் அது போக ஆசிய யானை அப்படின்னு 3 வகை யானைகளா 11th புக்ல கொடுத்திருப்பாங்க ஆசிய யானை ஓகே ரைட் சோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது 1 3 சரி 2 தவறு 1 3 சரி 2 தவறு ஓகேயா கொன்றை சூடு என்பதன் இலக்கண குறிப்பு ரைட் கொன்றை சூடு என்பதன் இலக்கண குறிப்பு கொன்றை அப்படினோம்னா மலரா அப்ப மலரை சூடு கொன்றை மலரை சூடு கொன்றையை சூடு ரைட்டா அப்ப ஐ மறைஞ்சு வந்துச்சுன்னா ஐ எத்தனாவது வேற்றுமை 2ஆம் வேற்றுமை 2ஆம் வேற்றுமை மறைஞ்சு வந்துச்சுன்னா 2ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வர்றதுனால என்ன சொல்றோம் 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேயா முருகப்பெருமானின் அருள் வேண்டி காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும்
திருப்புகழ் முழக்கமானது எங்கு உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைகிறது என காவடி சிந்து கூறுகிறது. ஸோ இப்போ காவடி சிந்தை பத்தி சொல்லியிருக்காங்க. காவடி சிந்து வந்து அதாவது காவடி சிந்தோட ஆசிரியர் யாரு நம்மளுக்கு தெரியும். யாரு காவடி சிந்து? அண்ணாமலையார். சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் காவடி சிந்துடைய ஆசிரியர். முருகப்பெருமானை வந்து வழிபடக்கூடிய பாடல்கள். திருப்புகழ் அதாவது அருணகிரிநாதர் எழுதின திருப்புகளுடைய ஒரு இம்பாக்ட்ல தான் வந்து இவர் எழுதியிருப்பாரு. முதல்ல வண்ணச்சிந்து எழுதுறதுனால இவர் என்னன்னு சொல்றோம், காவடி சிந்துடைய தந்தை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை சொல்றோம். ரைட்டா? அப்ப எந்த தேவர்களுடைய செவியை சென்றடையுதுன்னு காவடி சிந்துல சொல்றாங்கன்னா அமராவதி பட்டணத்துல இருக்கக்கூடிய தேவர்களுடைய செவிய சென்றடையுது அப்படின்னு சொல்லி காவடி சிந்து கூறுகிறது. ஓகேயா? ஸோ எந்த ஒரு அமராவதி பட்டினம். ஓகேயா? இவருடைய வேறு நூல்கள் இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரை தலப்புராணம், வீலை தலப்புராணம், வீரை நவநீத கிருஷ்ண பதிகம், கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோயில் திரிப்பந்தாதி, கருவை மும்மணிக்கோவை, கோமதி அந்தாதி, இதெல்லாம் இவருடைய வீரை தலப்புராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோயில் திரிப்பந்தாதி, கருவை மும்மணிக்கோவை, கோமதி அந்தாதி, இதெல்லாம் வந்து யாருடையது? அண்ணாமலையாருடைய நூல்கள். வேற நூல்கள் வீரை தலப்புராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணிக்கோவை, கோமதி அந்தாதி, இதெல்லாம் வந்து இவருடைய வேறு நூல்கள். அது போக பாத்தீங்க அப்படின்னோம்னா மருதப்ப தேவர் ஊற்றுமலையில குறுநில அரசரா இருந்திருப்பாரு மருதப்ப தேவர். இவருடைய அவையில புலவரா யார் இருந்திருப்பாரு பாத்தீங்கன்னா அண்ணாமலை. எத்தனை வயசுல வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல வந்து இவருடைய அவையில புலவரா இருந்திருப்பாரு. மருதப்ப தேவர் அவையில புலவரா யார் இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் இருந்திருப்பாரு. ஓகேயா? இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊற்றுமலையில வந்து ஊற்றுமலை பகுதியில குறுநில தலைவராக இருந்திருப்பாரு. ஓகேயா? ஊசிகள் என்னும் கவிதை நூல் யாருடையது? ஊசிகள் 3ம் 6ம் வா இந்த பக்கம், இதெல்லாம் யாருடையது? ஊசிகள் 3ம் 6ம் வா இந்த பக்கம், இதெல்லாம் யாருடையது? மீ ராஜேந்திரனுடையது. ஓகேயா? எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும்னா நிகண்டு, கணக்கும் கற்பிப்போரை நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர்? அதாவது எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போரை நம்ம எப்படி அழைச்சோம்? ரைட்டா? ஸோ யார் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? கணக்காயர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. எப்படி அழைக்கப்பட்டாங்க? கணக்காயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ரைட்? ஸோ எது எழுத்து இலக்கியம் உரிச்சொல் இவங்களுக்கு கற்பிக்கிறவங்களை என்ன அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்காயர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஆசிரியரை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்காலத்துல அதாவது 3 இலக்கியம் 5 இலக்கியமா மாறுச்சுல, அந்த 3 இலக்கணம் 5 இலக்கணங்களாக மாறுச்சு இல்லையா? இந்த 5 இலக்கணங்களை கற்பிக்கிறவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா ஆசிரியர்கள் சொல்றாங்க. 5 இலக்கணங்களையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேர் இலக்கியங்களையும் கற்பிப்பவர் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 10வது கொஸ்டின், எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போரை நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர்? எழுத்து இலக்கியம் உரிச்சொல் கணக்கும் கற்பிப்போரை நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைச்சிருப்பாங்க? கணக்காயர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. எப்படி அழைச்சாங்க? கணக்காயர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஓகேயா? ரைட். ஆசிரியர் அப்படின்னோம்னா அதாவது அந்த 5 இலக்கணங்கள் இப்ப 3 இருந்தது, முற்காலத்துல 3 இருந்தது, அப்புறம் என்ன 5 இலக்கணமா மாறிச்சு. அந்த 5 இலக்கணங்களையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேர் இலக்கியங்களையும் கற்பிப்போர் ஆசிரியர். 5 இலக்கணத்தையும் அதுக்கு எடுத்துக்காட்டான பேர் இலக்கியத்தையும் கற்பிப்பவர் வந்து யாரு? ஆசிரியர். 5 இலக்கணங்கள் பேர் இலக்கியங்களையும் கற்பிப்போர் ஆசிரியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஓகேயா?
குறவர், குறவர்னால சமய நூல்களை கற்பிப்போர், சமய நூல்கள் தத்துவ நூல்களை கற்பிப்பவர்கள் வந்து குறவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. சமய நூல்கள் தத்துவ நூல்களை கற்பிப்போர் குறவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அப்ப கணக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணக்காயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து, இலக்கியம், உரி சொல்லும் கணக்கும் கற்பிப்போர். ஆசிரியர்னா 5 இலக்கணங்களையும் அதற்கு எடுத்துக்காட்டான பேர் இலக்கணங்களையும் பேர் இலக்கியங்களையும் கற்பிப்பர். குறவர்னா சமய நூல்கள் தத்துவ நூல்களை கற்பிப்போர் குறவர் அழைக்கப்பட்டாங்க. ஓகேயா, ரைட். ஸோ அடுத்து இதோட தொடர்ச்சியாக பொது அறிவு மேக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த வகுப்புல அடுத்த 10க்குரிய தமிழ் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். நன்றி. கணினி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். ஸோ இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தேர்வு எண் 38, அதாவது 38வது தேர்வுக்கான விளக்கங்கள் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 37 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த 37 தேர்வுகளுக்கான விளக்கங்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய கணினி அகாடமியோட யூடியூப் சேனலில் போங்க. ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 37 வீடியோக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதை பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேவா, இன்னைக்கு 38வது தேர்வு. 38வது தேர்வு என்ன தலைப்புன்னு பார்த்தோம்னா அளவியல்ல இருபரிமாணம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி அளவியல்ல இருபரிமாணம் தான் வந்து பார்த்தோம்னா நேற்று தேர்வில் பார்த்தோம். அதே தான் அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா ஒரு முறை பார்த்துட்டு கூட வந்துருங்க. சரிங்களா, ஏன்னா அதில் தான் நிறைய பேசிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அளவியல்ல இருபரிமாணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சது 2 இருக்கும், முப்பரிமாணத்தில் ஒரு 2 இருக்கும். ஸோ வந்து அடிஷனலாக இது 2 சேர்த்து வச்சு ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கூட கேட்கலாம். குறைஞ்சது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 4 இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும். ஓகேங்களா, குறைஞ்சபட்சம் 4 கொஸ்டின் இருக்கலாம், அதிகபட்சம் 6 கொஸ்டின் வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஓகேங்களா, சரி, இப்போ நிறைய கேள்விக்கு போயிடலாம். ஸோ முதல் கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வட்டப்பாதையின் வெளிப்புற ஆரம் 10 சென்டிமீட்டர், அதன் உட்புற ஆரம் 3 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. அதாவது ஒரு வட்டம் இருக்குங்க, அந்த வட்டத்துடைய வெளிப்புற ஆரம் என்ன அப்படின்னா 10 சென்டிமீட்டர், அதோடைய உட்புற ஆரம் என்னவா 3 சென்டிமீட்டர். நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, அந்த வட்டத்துக்கு ஒரு பாதை அமையும். ஓகேங்களா, அந்த பாதையோடைய பரப்பளவு கேட்கறாங்க. அது என்ன சார் வட்டப்பாதை புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாருங்க, இப்போ 2 வட்டம் வரைகிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ள ஒரு வட்டம் வரைகிறேன், ஒரு பெரிய வட்டம் வரைகிறேன், அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம் வரைகிறேன். இப்போ இந்த வட்டத்தோட மையத்துல இருந்து அதோட எல்லைக்கு ஒரு கோடு வரைகிறேன். இந்த கோட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், ஆரம்னு சொல்லுவோம், அதாவது ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்மால் ஆர் மூலமா மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வட்டத்தோட மையத்துல இருந்து அதோட வெளியில இருக்கக்கூடிய வட்டத்தின் எல்லைக்கு ஒரு கோடு வரைகிறேன். ஓகேங்களா, வட்டத்தோட மையத்துல இருந்து வெளியில இருக்கக்கூடிய வட்டத்தோட எல்லைக்கு ஒரு கோடு வரைகிறேன். இந்த கோட்டுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதையும் ஆரம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதையுமே வந்து ரேடியஸ்ன்னு தான் சொல்லுவோம். இங்க ஸ்மால் ஆர்னு போட்டனால இங்க நான் கேபிட்டல் ஆர்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதுல வட்டப்பாதை அப்படின்றது என்னன்னா, இந்த பெரிய வட்டம் இருக்கு, இதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சின்ன வட்டமும் பெரிய வட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த பகுதி இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும், வட்டப்பாதைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த பகுதியினுடைய பரப்பளவு என்ன அப்படின்றத கணக்கு பண்றோம் அப்படின்னா அதை தான் வட்டப்பாதையினுடைய பரப்பளவுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியோட பரப்பளவு கணக்கிடுறதுக்கு பேர் தான் வட்டப்பாதையின் பரப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி, இப்போ இந்த பகுதியோட பரப்பளவு வந்து பார்த்தோம்னா நம்ம 2 மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம், ஷார்ட்கட்லயும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், ஃபார்முலா மெத்தட் சொல்றேன். இப்போ இந்த முழு வட்டம் இருக்கு, இந்த முழு வட்டத்துக்கான பரப்பளவு. ஓகேங்களா, இந்த பெரிய வட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதோட பரப்பளவு ஃபார்முலா என்ன வரும், வட்டத்தின் பரப்பளவுனாலே பை ஆர் ஸ்கொயர் தான். ஓகேங்களா, ஸோ இங்க ஆரம் கேபிட்டல் ஆரா இருக்கு, அதனால கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். அடுத்து இப்போ உள்ள இருக்க பாத்தீங்களா, இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த வட்டத்தோடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும், பை ஆர் ஸ்கொயர். ஸ்மால் ஆர் இருக்கனால எப்பயும் போல பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த முழு வட்டத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிச்சு அதுல உள்ள இருக்கக்கூடிய இந்த குட்டி வட்டம் இருக்குல்ல, இப்போ முழு வட்டத்துக்கான பரப்பையும் கண்டுபிடிச்சு அதுல உள்ள இருக்கக்கூடிய இந்த குட்டி வட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதோட பரப்பளவையும் கண்டுபிடிச்சு அந்த பரப்பளவை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பரப்பளவு மட்டும் நமக்கு கிடைச்சிருமா, புரியுதுங்களாங்க. முழு வட்டத்தோட பரப்பளவு நான் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய இந்த குட்டி வட்டத்தோட பரப்பளவும் கண்டுபிடிச்சு இந்த குட்டி வட்டத்தோட பரப்பை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி என்னவா இருக்கும், இந்த பகுதியா தான் இருக்கும். ஓகேங்களா, அப்ப அந்த பகுதியின் பரப்பளவு கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் பண்ண போறேன். அதாவது முழு வட்டத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிக்க போறேன், அதுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். உள்ள இருக்கக்கூடிய சின்ன வட்டத்தோட பரப்பளவும் கண்டுபிடிக்க போறேன், அதுக்கான ஃபார்முலா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த பெரிய வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு அதுல இந்த சின்ன வட்டத்தோட பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பரப்பளவு கிடைச்சிரும். சரிங்களாங்க, ஓகே. இப்போ வட்டப்பாதையினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போறேன். வட்டப்பாதையின் பரப்பளவு ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ ரெண்டுலேயே பொதுவா என்ன இருக்கு, ஸோ ரெண்டுலேயே பொதுவாக பை இருக்கு. அப்போ பையை பொதுவாக வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இருக்கும். அப்போ வட்டப்பாதையின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதாங்க ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இன்னொரு ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்போதைக்கு வட்டப்பாதையின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்றேன், ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி செய்யணும்னு சொல்றேன். சரி, இப்போ ஒரு வட்டம் இருக்குங்க. ஓகேவா, இந்த வட்டத்தினுடைய வெளிப்புற ஆரம். ஓகேங்களா, ஸோ 2 வட்டம் கூட வரைஞ்சுக்கோங்களேன். சரி, இப்போ வட்டத்தினுடைய இது உட்புற ஆரம், இந்த வெளிப்புற ஆரம். இந்த வெளிப்புற ஆரம் என்னன்னு சொல்லிட்டாங்க, 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. உட்புற ஆரம் இதுதான். ஓகே, அந்த சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உட்புற ஆரம். உட்புற ஆரம் என்னன்னு சொல்றாங்க, 3 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. இப்போ இந்த வட்டப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வட்டப்பாதை இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ வெளிப்புற ஆரம், ஓகேவா, கேபிட்டல் ஆர் அப்படின்றது வந்து 10, ஸ்மால் ஆர் அப்படின்றது 3.
ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஃபார்முலா படி பையோட வேல்யூ என்ன வரும்? 22/7 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் என்னது 10 ஸ்கொயர்னு சொல்றாங்க, 10 ஸ்கொயர். ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ஓகேங்களா? ஸ்மால் ஆர் என்னது 3, ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு சொல்றாங்க 3 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் பண்ணி கேன்சல் பண்ணுங்க. 22/7 10 ஸ்கொயர் பண்ண என்னன்னு வரும்? 100ன்னு வரும். மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்னன்னு வரும்? 9ன்னு வரும். ஓகேங்களாங்க? சரி, இப்போ 22/7 100 மைனஸ் 9 என்னன்னு வரும்? 91ன்னு வரும். இப்போ அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு 7 7. ஸோ 9ல் ஒரு 7 தான் இருக்கும். ஓகேங்களா? 9ல் ஒரு 7 இருக்கும். 9 7 போயிடுச்சுன்னா மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்கும். ஸோ 2 1க்கு முன்னாடி போட்டோம் 21 ஆயிரும். 21 எத்தனை முறை 7 ஓடும்? 3 முறை. அப்போ மீதி என்ன வருது? 22 × 13. ஓகேங்களா? ஸோ 22 × 13. ஓகேங்களா? ஸோ 22ஐயும் 13ஐயும் மட்டும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 22 13 மட்டும் பெருக்குங்க, பெருக்குனா வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி சார், சரி பெருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு வேணா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சைடு கூட எழுதிக்குவோமே, 22 × 13. ஓகேங்களா? ஸோ பெருக்கிறதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட் வேணா நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ 22 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 22 அப்படியே வச்சுக்கிறேன். 13ன்றது எப்படி பிரிக்கலாம்? 10 + 3ன்னு பிரிக்கலாம், இல்லை 3 + 10ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 13ன்றதை பார்த்தோம் அப்படின்னா 10 + 3ன்னு பிரிக்கலாம், இல்லை 3 + 10ன்னு பிரிக்கலாம், எப்படினாலும் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 22 கொண்டு வந்து உள்ள வந்து இதோட பெருக்குங்க. 22 × 10 என்ன வரும்? மேலே கூட எழுதுறேன். 22 × 10 என்ன வரும்? 220ன்னு வரும். அடுத்து அதே மாதிரி இந்த 22 கொண்டு வந்து 3ஓட பெருக்குங்க. 22 × 3 என்ன வரும்? ஸோ 2 × 3 6 6 66ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 66 எழுதிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும். ஓகேங்களா? ஸோ கூட்டினா என்ன வரும்? கூட்டணும் அப்படின்னா 6, ஸோ 8, இது 2. ஓகேங்களா? ஸோ கூட்டினா என்ன வருது? ஸோ 6 8 2, அப்போது 286ன்னு வருது. 286ன்னு வருது. 286 சென்டிமீட்டர் சொன்னாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவுன்றது எப்பவுமே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்குங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ஆக்சுவலி நிறைய ஷார்ட்கட் இருக்குங்க. ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு விதமாக மாறும். ஆனால் இந்த ஷார்ட்கட் எல்லாத்துக்குமே அப்படியே ஆகும். நீங்கள் என்ன நம்பராக இருந்தாலும் சரி இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பாருங்க. 22 × 13 இருக்குது. 13 எப்படி பிரிக்கிறேன்? 10 + 3ன்னு பிரிக்கிறேன். ஸோ 10 22 பெருக்கினா நமக்கு தெரியும். ஸோ ஒரு 0 மட்டும் சேர்த்தா போதும் 220. ஸோ 22ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா ஸோ 2 3ஆல் பெருக்கினா 6, இன்னும் 2 3ஆல் பெருக்கினா 6, 66ன்னு வரும். ஸோ கூட்டினா என்ன வருது? 6 8 2, அப்போ 286 286 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க. அப்போ இந்த வட்டப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வட்டப்பாதை இருக்குல்ல, இதோட பரப்பளவு மட்டும் 286 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் செய்யும்போது இந்த மெத்தட். இன்கேஸ் எக்ஸாமில் உங்களுக்கு ஃபார்முலா மறந்து போச்சு, ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணி காமிச்சிட்டேன், இன்கேஸ் எக்ஸாமில் மறந்து போகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த முழு வட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த முழு வட்டத்தை வச்சு ஃபஸ்ட்டு இந்த 10 சென்டிமீட்டர் ஆரமாக எடுத்து ஒரு பரப்பளவு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? வட்டத்தினுடைய ஆரமாக 10 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பரப்பளவு கண்டுபிடிங்க. அடுத்து திருப்பி வட்டத்தோடைய பரப்பளவு ஃபார்முலாவான πr² திருப்பி ஆரத்தோடைய அளவா 3 சென்டிமீட்டர் எடுங்க. ஃபர்ஸ்ட் வட்டத்தினுடைய ஆரமாக 10 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பரப்பளவு கண்டுபிடிங்க. அடுத்து வட்டத்தினுடைய ஆரமாக 3 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பரப்பளவு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 2 பரப்பளவையும் கழிச்சிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ தான் வந்துட்டு உங்களுக்கு வட்டப்பாதையினுடைய பரப்பளவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி கூட நீங்க செய்யலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அதில் செய்யுங்க. நான் 2 மெத்தட்லையும் சொல்லிட்டேன். ஓகே, ஒரு வட்டத்தின் நீளமான நான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு வட்டத்தோட நீளமான நான் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஸோ கார்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், CHORD கார்டுன்னு சொல்லுவாங்க. சரி, நான் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு வட்டத்தோடைய 2 எல்லை இணைக்கிற மாதிரி ஒரு கோடு வரைகிறேன். அந்த கோட்டுக்கு பேர் தான் நான் சொல்லுவோம். வட்டத்தோட 2 எல்லை இணைக்கிற மாதிரி 2 இப்படி கோடு வரையலாம், இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், ஸோ இப்படி வரையலாம். வட்டத்தினுடைய 2 எல்லைகளை இணைக்குமாறு, ஓகே, வட்டத்தோடைய ஒரு 2 எல்லைகளை, ஓகே, வட்டத்தோடைய 2 எல்லைகளை இணைக்கிற மாதிரி ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் நான், அதாவது கார்டு. நான் இல்லை, ஓகேவா? இதுதான் நான், கார்டு. ஓகேங்களா? சரி, முக காமெடி தான், கேவலமாக தான் இருக்கும். சரி, ஓகே, பாருங்க, ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தில் வந்து வரையப்படக்கூடிய நான்கள், ஓகேங்களா? ஒரு வட்டத்தில் வரையக்கூடிய நான்ல மிகப்பெரிய நான் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மிகப்பெரிய நான் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வட்டத்தினுடைய மையத்தின் வழியாக வட்டத்தோடைய ஒரு எல்லையும் இன்னொரு எல்லை இணைக்கிறேன். வட்டத்தின் மையத்தின் வழியாக வட்டத்தோடைய ஒரு எல்லையும் இன்னொரு எல்லை இணைக்கிற மாதிரி ஒரு கோடு வரைகிறேன். இந்த கோட்டுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டயாமீட்டர். அதாவது வட்டத்தினுடைய மையத்தின் வழியாக வட்டத்தினுடைய ஒரு எல்லையும் இன்னொரு எல்லையும் இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன். இந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது பார்த்தோன்னா நான் ஆக்சுவலி, ஓகேவா? ஸோ வட்டத்தோடைய ஒரு எல்லை இன்னொரு எல்லை இணைக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? நான்னு சொல்லுவோம். இந்த நான் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா விட்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 இணைக்கக்கூடிய கோடு இது என்னவா இருக்குங்க? விட்டம், அதாவது டயாமீட்டராக இருக்குது. அப்போது வட்டத்தில் வரையக்கூடிய மிகப்பெரிய நான்
என்ன அப்படின்னா வட்டத்தின் மையத்தின் வழியா ஒரு எல்லையும் இன்னொரு எல்லையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய கோடு. ஓகேங்களா, இந்த கோடு தான் வந்து வட்டத்தோட மிகப்பெரிய நானா இருக்கும். இந்த நான் என்ன இருக்கு அப்படின்னா விட்டமா இருக்கிறது. ஓகேங்களா, இந்த நான் வந்து விட்டமா இருக்குது, அதாவது டயாமீட்டரா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் சி மிக சரியானதாக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ நான் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எல்லையும் இன்னொரு எல்லையும் இணைக்கக்கூடிய வட்டத்தில் வந்து ஒரு எல்லையும் இன்னொரு எல்லையும் இணைக்கக்கூடிய கோடு தான் நான் சொல்லுவோம். ஓகேங்களா, சரி அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி, ஒரு வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் ஆரம் 35 மீட்டர். அதன் உட்புறம் முழுவதும் தளம் அமைக்கப்படுகிறது. தளம் அமைப்பதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 செலவாகிறது எனில் மொத்த செலவினை காண்க. அதாவது ஒரு வட்ட வடிவில் நீச்சல் குளம் இருக்குங்க. ஓகேங்களா, நீச்சல் குளம் சம்மர் டைமில். ஓகேங்களா, முன்னாடிலாம் மதுரையில் சின்ன பிள்ளைய இருக்கும் நீச்சல் குளத்தை போய் குளிப்போம், இப்போலாம் இல்லை. சரி, இப்போ ஒரு வட்ட வடிவ நீச்சல் குளம் இருக்குங்க. அந்த வட்ட வடிவ நீச்சல் குளத்துடைய ஆரம் கொடுத்துட்டாங்க. அதாவது ரேடியஸ் என்ன அப்படின்னா ஆரம்ன்றது 35 மீட்டரா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள ஃபுல்லாக வந்து சிமெண்ட் பூசுறாங்க. சிமெண்ட் ஸோ தளம் அமைக்கிறாங்க. ஓகே, ஃபுல்லாக வந்து தளம் அமைக்கிறாங்க. தளம் அமைக்கணும்னா ஒரு சதுர மீட்டருக்கு, ஓகேங்களா, அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு. ஓகேங்களா, சதுர மீட்டர்னு எடுத்துக்கலாம், இல்லை மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு மட்டும் தளம் அமைக்கணும்னா அதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுதான்? 100 ரூபாய் செலவாகுது. இன்னைக்கு சிமெண்ட் வைக்கிற வேலை அப்படி. ஓகேங்களா, சரி, இப்போ இந்த ஒரு மீட்டர் ஸ்கொயர் தான் வச்சுக்கோங்களேன். இதான் ஒரு மீட்டர் ஸ்கொயர்னா இந்த ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு மட்டும் நான் தளம் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டுமே எனக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னா 100 ரூபாயா இருக்கு. அப்போ மொத்தமாக நான் வந்துட்டு இதுக்கு தளம் அமைக்கணும்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு என்ன அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. சரிங்களா, சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த வட்டத்துடைய பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிப்போம். மொத்தமாக இது வந்து எத்தனை மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்டதுன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். நமக்கு தெரியும் வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க. பரப்பளவுனால என்னது, ஒரு ஃபார்முலா தான், πr ஸ்கொயர். ஓகேங்களா, πr ஸ்கொயர். பை என்னது 22/7. ஆரோட வேல்யூ என்னது 35. ஓகேங்களா, 35 ஸ்கொயர். ஓகேவா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், 35 2 முறை எழுதிக்கலாம், 35 × 35. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 5 ஸோ இங்கே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சரி, ஒரு 7 7 ஐஏலா 35ன்னு வரும். மீதி என்ன இருக்கு 22 5 × 35. ஓகேங்களா, சரி, இப்போ இதை மட்டும் பெருக்குங்க. இதை மட்டும் பெருக்கி சொல்லுங்க வேமா, சொல்லுங்க மேம். வெரி குட், வெரி குட், நிறைய பேர் ஆன்சரே சொல்லிட்டீங்க. வெரி குட், சூப்பர். ஓகே, சூப்பர், வெரி குட், நிறைய பேர் ஆன்சரே சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, இப்போ இதை மட்டும் பெருக்கினேன் என்ன வரும்னா 3850. ஓகேங்களா, 3850 வரும். ஓகேங்களா, அப்போ இந்த வட்ட வடிவ நீச்சல் குளத்தினுடைய மொத்த பரப்பளவு என்ன அப்படின்னா 3850 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ 3850 மீட்டர் ஸ்கொயர் இதான் அதோடைய பரப்பளவு. நம்ம கிட்ட பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்ல இதோடைய இந்த அதாவது ஃபுல்லாக சிமெண்ட் பூசருக்கு ஆகக்கூடிய செலவு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு மட்டும் 100 ரூபா செலவாகுது அப்படின்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 100 ரூபா செலவாகுதுன்னா 3850 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகும்? ஸோ அப்போ இதோட 100 பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும் 3850. 100 பெருக்குனா 2 0 மட்டும் சேர்த்துக்குவேன். அப்போது எவ்வளோ வருது 1 100 1000 10,000. இப்போ 3,85,000 வருது. ஓகேங்களா, 385,000 வருது. ஓகேங்களா, இந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஸோ பாருங்க, வெறும் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு தளம் அமைக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுனா கம்பி காசு எல்லாமே கூடல, எல்லாம் சிமெண்ட் காசு கல் ஜல்லிகள்லாம் ஏறி போச்சுல. அப்போ 3,85,000 வந்து பார்த்தோன்னா மொத்தமாக தளம் அமைக்க செலவாகுது. சரிங்களா, அடுத்து 4வது கேள்விங்க. ஸோ 4வது கேள்வி என்ன சொல்றாங்க, வளைவின் நீளம் 50 மீட்டர் மற்றும் ஆரம் 14 மீட்டர் இருக்கும் ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு காண்க. அதாவது வட்டக்கோண பகுதி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா அந்த வட்டத்துடைய மையத்துல இருந்து இப்படி ஒரு கோடு போடுறேன். வட்டத்தோட மையத்துல இருந்து இப்படி ஒரு கோடு போடுறேன். இந்த கோட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். ஓகேங்களா, இப்போ இந்த இதை மட்டும், ஓகேங்களா, இந்த பகுதியை மட்டும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தனியாக கட் பண்ணி வரைகிறேன். இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதை தான் என்னன்னு சொல்லுவோம் வட்டக்கோண பகுதி. இங்கிலீஷ்ல செக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, SECTOR செக்டர்னு சொல்லுவாங்க, வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ வட்டக்கோண பகுதி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டே ஆரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஆரம் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு ஆர்க் லென்த்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லென்த் ஆர்க் லென்த்னு சொல்லுவாங்க, எல்லுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். ஓகேங்களா, ஆர்க் லென்த் எல்லுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். ஓகேங்களா, சரி, இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படின்றது என்னன்னா இந்த எல்லையும் ஆரையும் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ RL டிவைடட் பை 2. பீஸா துண்டு மாதிரி இருக்கா? ஓகே, ஸோ பசிக்கு வேலை செய்யுது, டெம்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ RL டிவைடட் பை 2. ஓகேங்களா, இதுதான் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகேங்களா, அதாவது வட்டக்கோண பகுதி செக்டாருக்கு ஃபார்முலா என்னன்னா இதான், செக்டாரோடைய ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா இது. ஓகேங்களா, ஸோ இதுல ஆர் அப்படின்றது என்ன, ஆரம்ன்றது 14. ஸோ நீளம்ன்றது என்னது 50. கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. ஓகேங்களா, ஸோ பார்த்தோம்னா 50 × 14/2 அடிச்சு கொடுங்க. 1 அடுத்து 7. ஓகேங்களா, ஸோ 2
7 7 ஓகே 1 2. ஸோ 1 2 2 7 14 வரும். மீதி என்ன இருக்கும் 50 × 7 இருக்கும். இதை மட்டும் பாருங்க 5 × 7 என்ன வரும் 35 வரும். ஓகேங்களா 0 இருக்கும், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா 0. அப்போ 350 மீட்டர் சொன்னனால மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த வட்டக்கோண பகுதி ஓகேங்களா 50 மீட்டர் வந்து நீளம் 14 மீட்டர் ஆரம் கொண்ட இந்த வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு என்னன்னு கிடைக்குது 350 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேங்களா இப்போ இந்த வகையில பார்க்கும்போது ஆப்ஷன் சி வந்து மிக சரியானதாக இருக்கிறது. ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் 350 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா சரிங்க. அடுத்த கேள்வி போமா. அடுத்த கேள்வி, அடுத்த ஐந்தாவது கேள்வி என்ன சொல்றாங்க, ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு 40 மீட்டர் எனில் பூங்காவின் பக்கத்தின் அளவு என்ன, மேலும் பூங்காவின் பரப்பளவு என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா சோ பூங்காங்க, அதாவது ஒரு பூங்கா இருக்கு, என்ன வடிவில் இருக்குன்னா சதுர வடிவில் இருக்கு. ஓகேங்களா சதுர வடிவில் உள்ள பூங்காவுடைய சுற்றளவு ஓகேங்களா சுத்தி இருக்கக்கூடிய அளவு மட்டும் என்னன்னு சொல்லிட்டாங்க, சுற்றளவு மட்டும் என்னவா 40 மீட்டராம். இப்போ இந்த பூங்காவுடைய ஒரு பக்கத்தினுடைய அளவும் அதோடைய பரப்பளவும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றேன். ஓகேங்களா சோ நமக்கு தெரியும் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, சதுரத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்றது நம்ம போன தேர்வுல வந்து பார்த்தோம்னா நேற்று தேர்வுல ரொம்ப தெளிவான விளக்கத்துல பார்த்திருந்தோம். ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணணும்லாம் காமிச்சிருந்தேன். பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு முறை அந்த வீடியோ கூட பார்த்துட்டு வாங்க, எப்படி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாம எப்படி டிரைவ் பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா சரி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எனக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்றாங்க. பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா a ஸ்கொயர், அதாவது பரப்பளவு ஈக்குவல் டு a ஸ்கொயர். நீங்க பாவன் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா பரப்பளவு ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போ எனக்கு ஏவே தெரியாது, ஏ தெரிஞ்சாதான் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ஒரு ஹிண்ட் தெரியும். என்ன கொடுத்துட்டாங்க, சுற்றளவு 40 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா 4a. வெரி குட், நிறைய ஆன்சர் சொல்லிட்டீங்க. சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா 4a. ஓகேங்களா சரி. இப்போ சுற்றளவு என்னன்னு தெரியும், 40ன்னு தெரியும். ஸோ 40ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா 4a. ஸோ சுற்றளவு 40ன்னு தெரியும். ஸோ 40 அப்படியே போட்டுக்கிறேன். இங்கிட்ட இருக்கக்கூடிய 4a அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ அடிச்சு கொடுங்க, 1 ஒரு நாங்க 0 அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ ஏவோட மதிப்பு என்னன்னு கிடைக்குது 10ன்னு கிடைக்குது. அதாவது ஏன்றது ஒரு பக்கத்தினுடைய அளவு. ஓகேங்களா ஏன்றது ஒரு பக்கத்தோட அளவு தான். ஓகேங்களா ஒரு பக்கத்தோட அளவு தான் ஏன்னு சொல்லுவோம். ஒரு பக்கத்தின் அளவு மட்டும் 10. ஓகேங்களா 10 மீட்டர், ஒரு பக்கத்தோட அளவு மட்டும் 10 மீட்டர் அப்படின்னா அதோட பரப்பளவு என்னன்னு பார்ப்போம். பரப்பளவு கண்டுபிடிக்க பரப்பளவு ஈக்குவல் டு a ஸ்கொயர். அப்போ 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் என்னன்னு வரும் 100ன்னு வரும். 100 மீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னால மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா அப்போ ஒரு பக்கத்தோட அளவு 10 மீட்டர், அதோட பரப்பளவு 100 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா ஆப்ஷன் ஏ வந்து மிக சரியானதாக இருக்கிறது. ஓகேங்களா ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க, எப்படி செய்யணும்ன்றதை நான் போன தேர்வுல சொல்லியிருந்தேன். கொஞ்சம் தேர்வை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா சரி. செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் 25 மீட்டர் மற்றும் உயரம் 20 மீட்டர். அந்த வயலை செப்பனிடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. அதாவது ஒரு செங்கோண முக்கோண வடிவில் வந்து பார்த்தோம்னா ஒரு வயல் இருக்குங்க. ஓகேங்களா செங்கோண முக்கோண வடிவில் ஒரு வயல் இருக்கு. ஓகேங்களா செங்கோண முக்கோணம் இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா 90 டிகிரி ஆங்கிள் உருவாகும். இந்த செங்கோண முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் என்னன்னு சொல்றாங்க 25 மீட்டராம். இதோட உயரம் என்னன்னு சொல்றாங்க 20 மீட்டராம். இப்போ இதோடைய பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதோட என்ன பண்ணுவோம் 45 நீங்க வந்து பெருக்குனீங்கன்னா மொத்த செலவு தெரிஞ்சிடும். ஓகேங்களா செங்கோண வடிவ முக்கோணம் இருக்குங்க. இந்த முக்கோணத்தை வந்து பார்த்தோம்னா செப் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா செப் பண்ணிடுறதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு மட்டும் ஓகேங்களா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு மட்டும் எவ்வளவு செலவாகுது, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு மட்டும் பண்ணணும்னா 45 ரூபாய் செலவாகுது. அப்போ மொத்த மீட்டர் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா அதோட 45 பெருக்கிட்டோம்னா மொத்த செலவு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா சரி. இப்போ செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கிறேன். இந்த செவ்வகத்தை ரெண்டா கட் பண்றேன். ஓகேங்களா செவ்வகத்தை வந்து ரெண்டா கட் பண்றேன். செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் இது நீளம்னு சொல்லுவோம், இது அகலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா சரி. இப்போ இதை ரெண்டா கட் பண்றேன். சென்டர் வழியா வந்து ரெண்டா கட் பண்றேன். ரெண்டா கட் பண்ணி ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு பீஸை மட்டும் எடுத்து தனியா வரையறேன். இப்போ இந்த ஒரு பீஸ் பார்க்க எப்படி இருக்கு, செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா, 90 டிகிரி ஆங்கிள் உருவாக்கக்கூடிய செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. செங்கோண முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உயரம்னு சொல்லுவோம், இதை பேஸ் அடிப்பக்கம்னு சொல்லுவோம். ஓகேங்களா சரி. இப்போ இந்த செவ்வகத்துல இருந்து தான் நான் என்ன பண்றேன் செங்கோண முக்கோணத்தை உருவாக்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறேன். நமக்கு தெரியும் செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது, ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது, செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா L × B. ஓகேங்களா சோ செவ்வகத்துல பாதி தான் செங்கோண முக்கோணம். ஒரு செவ்வகத்தை வந்து பாதியை வெட்டும் போது பாதி தான் செங்கோண முக்கோணம். பாதின்னு சொல்லும் போது என்ன பண்ண போறேன்னா அது அப்படியே ரெண்டால வகுக்க போறேன். ஓகேங்களா பாதின்னு சொல்லும் போது 2ஆல வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா இப்போ செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தோம்னா அகலமா இருக்கு. ஆனா செங்குத்து முக்கோணத்துக்கு இது என்னவா இருக்கு உயரமா இருக்கு. அப்போ எல்லுக்கு பதிலா எல்லுன்றது இதுக்கு ஈக்குவலா இருக்கு, எல் அப்படின்றது ஹச்சுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ எல்லுக்கு பதிலா ஹச்சுன்னு போட போறேன். அடுத்து முக்கோணத்தை அதாவது செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரி பீன்றது ஹச்சுக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா பீன்றது ஹச்சுக்கு ஈக்குவலா இருக்கு, பி அப்படின்றது ஹச்சுக்கு ஈக்குவலா இருக்குங்களா. அப்போ பிக்கு பதிலா வந்துட்டு ஓகேங்களா பிக்கு பதிலா என்ன போட போறேன் ஹச்சுன்னு போட போறேன். அடுத்து செவ்வகத்தினுடைய அடியில இருக்கக்கூடிய லென்த் அப்படின்றது செங்குத்து முக்கோணத்தினுடைய
பேஸ்க்கு ஈக்குவலா இருக்கு, லென்த் வந்து பேஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா, லென்த்ன்றது பேஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ எல்லுக்கு பதிலா என்ன போட போறேன்னா பி போட போறேன். அப்போ செங்குத்து முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா பரப்பளவு ஈக்குவல் டு HB/2 இல்ல BH/2. நீங்க எப்படினா தெரிஞ்சுங்க. ஏன்னா HB ன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா HB லேப்டாப் இருக்குல, அதை கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகேவா, HB/2. அப்போ செங்குத்து முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிச்சா HB/2. ஓகேங்களா, இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்க போறேன். H ஹைட் என்னவா 20, B பேஸ் என்னவா 25 பை 2 1 10 வரும். ஸோ 10 × 25 250 வரும். சரிங்களா, சரி இப்போ 250 வந்துருச்சு. இப்போ 250 மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 45 ரூபா செலவாகுதுன்னா 250 மீட்டர் ஸ்கொயருக்கு 250 × 45 பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா 11250 வரும். ஓகேங்களா, 11250. ஓகேங்களா, ஸோ ரொம்ப எளிமையான கேள்வி தான். ஓகேங்களா, 11250 ரூபா வந்து பார்த்தோன்னா மொத்தமாக செட் பண்ணி விடுவதற்கு செலவாகுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் மிக சரியானதாக இருக்கிறது. ஓகேங்களா, சரிங்க, அடுத்த கேள்வி போமா. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு செவ்வகம் இருக்குங்க, பாருங்க, ஒரு செவ்வகம் வந்து ஒரு செவ்வகம் இருக்கு. அந்த செவ்வகத்துடைய இது நீளம், இது அகலம். ஓகேங்களா, லென்த் பிரெத், இதோடைய ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகுது. ஓகேங்களா, ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும் போது அதோட பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகும்? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகுதுன்னா பரப்பளவும் 2 மடங்கு ஆகும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து ஏ 2 தான் சரி அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ பாருங்க, இப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? L × B. L × B. சரி, இப்போ ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகுதான். ஓகேங்களா, ஸோ லென்த் என்னவாகுது 2 மடங்கு ஆகுது. அப்போ L2Lன்னு போட்டுக்கிறேன். அடுத்து அகலம் என்னவாகுது? அகலமும் 2 மடங்கு ஆகுது. அப்போ பிக்கு பதிலாக 2Bன்னு போட்டுக்கிறேன். ஸோ லென்த்ன்றது 2 மடங்கு ஆகுது. அப்போ 2Lன்னு போட்டுக்கிறேன். அகலம்ன்றது என்னவா? அகலமும் 2 மடங்கு ஆகுது. ஓகே, அகலமும் 2 மடங்கு ஆகுறதுனால பிக்கு பதிலாக 2Bன்னு போட்டுக்கிறேன். பெருக்குங்க, 2 × 2 என்னன்னு வரும்? 4ன்னு வரும். L × B LBன்னு வரும். அப்போ ஒரு செவ்வகத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆக போகுது. அதோட பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகுது? ஸோ 4 மடங்கு ஆகுது. ஓகேங்களா, அதோட பரப்பளவு அப்படின்றது 4 மடங்கு ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி. இந்த மாதிரி கேள்விகளாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் கான்செப்டாக பேஸ் பண்ண கொஸ்டின். ஓகேங்களா, ஏன்னா அதெல்லாம் கான்செப்ட் பேஸ் பண்ணுது. ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா லென்த்ன்றது 2 மடங்கு ஆகுதுன்னா 2L, பிரெத் 2 மடங்கு ஆச்சுன்னா 2B, பெருக்குனா 4LBன்னு வரும். அப்போ பரப்பளவு வந்து பார்த்தோன்னா எத்தனை மடங்கு ஆகுது? 4 மடங்கு ஆகுது. பரப்பளவுன்றது 4 மடங்கு ஆகுது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? 2 பக்கங்கள் கொண்ட வடிவத்தின் 20 பக்கங்கள். ஓகே, 20 பக்கங்களை கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 20 பக்கங்களை கொண்ட ஒரு வடிவம் இருக்குங்க. சரிங்களா, 20 பக்கங்களை கொண்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 20 சமபக்கம்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தை முக்கியம், சமபக்கம். 20 சமமான பக்கங்களை கொண்ட ஒரு வடிவம் இருக்கு. அதோடைய ஒரு பக்கத்தோட அளவு மட்டும் 3 சென்டிமீட்டர்னா அதோட சுற்றளவு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இது பொதுவாக சமபக்கம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வரணும்? எந்த வடிவத்துக்கு அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும்? சதுரத்துக்கு மட்டும்தான் அனைத்து வடிவங்களும் சமமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ சதுரத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்னன்னு தெரியும். சுற்றளவு ஃபார்முலா என்னது? சுற்றளவு ஃபார்முலா வந்துட்டு 4A. எதனால 4A அப்படின்னா அதுக்கு மொத்தம் 4 சைடு தான் இருக்கு. ஓகேங்களா, மொத்தமாக 4 சைடு தான் இருக்கு. ஒவ்வொரு சைடு ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை ஃபுல்லாக கூட்டினா என்ன வரும்? ஸோ சுற்றளவுனா என்ன பண்ணுவோம்? சுற்றி இருக்கக்கூடிய அளவு ஃபுல்லாக கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? A + A 2A, 2A + A 3A, 3A + A 4A. அப்போ ஒரு சதுரத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா 4A. ஓகேங்களா, 4 பக்கம் இருக்கனால 4A. அப்போ 20 சமபக்கம்னு சொல்றாங்க. 4 சமபக்கம் இருக்கனால 4A. 20 சமபக்கம் இருக்கனால என்ன பண்ணணும்? 20 சமபக்கம் இருக்கனால என்ன பண்ணணும் அப்படின்னா 20Aன்னு போடுவோம். ஓகேங்களா, 20 சமபக்கம் இருக்கனால என்ன பண்ணணும் அப்படின்னா 20Aன்னு போடுவோம். 20Aன்னு போடுவோம். ஓகேங்களா, சரி, 20 அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்றது என்னன்னா பக்கத்தோட அளவு. ஒரு பக்கத்தோட அளவு தான் வந்து பார்த்தோன்னா ஏன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு பக்கத்தோட அளவு 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 20 × 3, 2 × 3 என்ன வரும்? 6ன்னு வரும். 0 இருக்கனால 60. அப்போ அதோட சுற்றளவு என்னது? 60. இவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, 60 சென்டிமீட்டர். சில பேர் என்னன்னா குழம்பிடுவாங்க, சார் 20 சமபக்கம்லாம் இருக்குமா? அப்படி ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னு நினச்சி குழம்பிடுவாங்க. அப்படி குழம்பாதீங்க. ஓகேங்களா, பக்கங்கள் பொறுத்த வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இத்தனை சொல்லவே முடியாது. ஓகேங்களா, சரி, இப்போ ஆக்டேன் ஹெக்டேன்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, சரி, அந்த மாதிரி தான். இப்போ 20 பக்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கத்துக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்குவோம். 20 பக்கம் அப்படின்ற ஒரு பக்கத்தோட அளவு ஏன்னு எடுத்துக்குவோம். 3ன்னு கொடுத்துட்டாங்க. 20 × 3 60. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வி. அப்போ ஆப்ஷன் பி. சரிங்களா, கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின், அதெல்லாம் கான்செப்டாக பேஸ் பண்ண கொஸ்டின். சரி, 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறு ஒரு ஒழுங்கான வட்டமாக மாற்றப்படுகிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவினை காண்க. சரிங்களா, 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறு இருக்குங்க. ஓகேங்களா, ஒரு கயிறு இருக்கு, அதோட நீளம் வந்து 1 மீட்டரா. இப்போ இது என்ன பண்றாங்கன்னா ஒரு வட்ட வடிவுக்கு அப்படியே அந்த கயிறு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு வட்ட வடிவுக்கு மாத்துறாங்களாம்.
மாற்றும் போது அதோடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த வட்ட வடிவம் மாத்துறாங்க அப்படின்னா இப்போ வட்டத்தோடைய பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். சரி, இப்போ பாருங்க, இப்போ எனக்கு இங்க ஆர் என்னன்னு தெரியாது, ஆரம் அப்படின்றது என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் ஆரம் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், ஆரம் தெரிஞ்சா மட்டும்தான் என்னால வந்துட்டு பரப்பளவு வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, சரி, இப்போ ஆரம் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஹிண்ட் தெரியும். இப்போ இந்த வயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கயிறு. சரி, இந்த கயருடைய நீளம்ன்றது 1 மீட்டர். இதை அப்படியே வளைச்சு, இதோட மொத்த நீளம் 1 மீட்டர், இதை அப்படியே வளைக்கிறாங்க, பெண்ட் பண்ணி வட்டமா மாற்றும் போது இந்த வயரோட நீளம்ன்றது வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு சமமா இருக்கும். இந்த வயர் தான் என்ன பண்றாங்கன்னா அப்படியே வந்து பெண்ட் பண்றாங்க, அப்படியே பெண்ட் பண்ணி அப்படியே என்ன பண்றாங்க, வட்டமா மாத்துறாங்க. அப்ப அந்த கயரோடைய 1 மீட்டர் நீளம் வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு சமமா இருக்கும். கயரோட நீளம்ன்றது வட்டத்தினுடைய சுற்றளவு, வட்டத்தோட சுற்றளவு தான் வந்து பார்த்தா அந்த கயரோட நீளமா இருக்கும். அப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு என்னன்னு தெரியுங்க, சுற்றளவு அப்படின்றது 1 மீட்டர். இந்த கயிறோட நீளம்ன்றது அப்படியே வட்ட வடிவுக்கு வளைக்கும் போது இந்த கயிறோட நீளம் வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா, அப்ப சுற்றளவு என்னது 1 மீட்டர்னு தெரியும். ஓகேங்களா, சரி, இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறேன், ஆர் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா, சோ சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, சுற்றளவு ஈக்குவல் டு 2 பை ஆர். ஸோ பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், 2 முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா 2 பை ஆர் ஆயிருச்சு. ஓகேங்களா, 2 பை ஆர். சரி, சுற்றளவு என்னன்னு சொல்லிட்டாங்க, 1 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 அப்படியே வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 2 பை ஆர். பையோட வேல்யூ 22 பை 7 தான், போடாதீங்க, ஈஸியா செய்யற மாதிரி சொல்லி தரேன். பையோட வேல்யூ 22 பை எல்லாம் இங்க போட வேணாம், ஈஸியா சால்வ் பண்ண சொல்லி தரேன். இப்போ எனக்கு ஆரம் 6 தான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம், இந்த 2 பையை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். பெருக்கல் இருக்கக்கூடிய 2 பை ஈக்குவல் அந்த சைடு போகுதுன்னா வகுத்தலாம் மாறும். ஓகேவா, 1க்கு கீழே வகுத்தலாம் மாறுது, 1க்கு கீழே வகுத்தலாம் மாறி 1/2 பைன்னு வரும். அப்ப ஆரம் என்னன்னு கிடைக்குது, ஆரம் அப்படின்றது 1/2 பைன்னு கிடைக்குது. ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆரம் தான் தேவை, ஆரம் கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும், பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆரத்தை மட்டும் அப்படியே வச்சுட்டு 2 பை அந்த சைடு கொண்டு போறேன். பெருக்கல் இருக்கிற 2 பை அங்கிட்டு போச்சுன்னா 1 கீழே வகுத்தலாம் மாறுது. அப்ப ஆரம் என்னன்னு வருது, 1/2 பைன்னு கிடைக்குது. ஓகேங்களா, சரிங்க, இப்போ ஆரம் தெரிஞ்சு போச்சுங்க, 1/2 பைன்னு. அதை கொண்டு வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார்முலா போட்டேன் அப்படின்னா ஸோ பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பையை அப்படியே வச்சுக்கிறேன், ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அப்படின்றது என்னது, ஆரோட வேல்யூ என்னவா, 1/2 பை. ஸ்கொயர் இருக்கனால 2 முறை பெருக்கிக்கிறேன், 1/2 பை இன்டூ 1/2 பை. ஓகேங்களா, ஆரோட வேல்யூ 1/2 பை, ஆர் ஸ்கொயர்னு சொல்லும் போது 2 முறை பெருக்கிக்கிறேன். இப்போ அடிச்சு கொடுப்போமே, அடிச்சு கொடுங்க. இந்த பையும் இந்த பையும் அடி ஆயிருச்சு, மீதி என்ன இருக்கும், மேல 1 மட்டும் தான் இருக்கும், கீழே 2 × 2 4 பை மட்டும் இருக்கும். அப்போ 1/4 பை. அப்போ இந்த அதாவது இந்த கேள்விக்கு, ஓகே, இந்த கேள்விக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பரப்பளவு என்னன்னு கிடைக்குது, 1/4 பை கிடைக்குது. ஓகேங்களா, மீட்டர் சொன்னனால மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன், 1/4 பை மீட்டர் ஸ்கொயர். இந்த வகையில பார்க்கும்போது ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் வந்துட்டு 1/4 பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, எல்லாமே கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, நீங்க பையோட 22 பை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வரும், பட் பெருசா போகும். நீங்க ஸ்மார்ட்டா முடிச்சிருங்க. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்விங்க, என்ன சொல்றாங்க, 176 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி ஒரு வட்ட வளைவு, அதாவது வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் பரப்பளவு காண்க. போன கேள்வி செஞ்சோம்ங்க, அதே கேள்வி தாங்க. 176 மீட்டர்ஸ். ஓகே, 176 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி இருக்குங்க. இந்த கம்பியை அப்படியே பெண்ட் பண்றாங்க, இந்த கம்பியை அப்படியே பெண்ட் பண்றாங்க. பெண்ட் பண்ணும்போது இது வட்ட வடிவத்துக்கு மாத்துறாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் பரப்பளவு கேட்கறாங்க. பரப்பளவு ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். எனக்கு ஆரம் தெரியணும், ஆரம் தெரிஞ்சா மட்டும்தான் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். இங்க ஆரம் அப்படின்றது எனக்கு என்னன்னே தெரியல, பட் ஆனா எனக்கு ஒரு ஹிண்ட் தெரியும். என்ன ஹிண்ட் தெரியும், கம்பியை அப்படியே வந்து வளைக்கும் போது இந்த கம்பியோடைய 176 சென்டிமீட்டர் அப்படின்றது வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு சமமா இருக்கும். ஓகேவா, இந்த 176 சென்டிமீட்டர் வட்டத்து வடிவம் மாற்றும் போது அது வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு சமமா இருக்கும். அப்ப சுற்றளவு தெரியும், வட்டத்தினுடைய சுற்றளவு என்னவா, 176 சென்டிமீட்டர். இப்போ இதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆரம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆரத்தை கண்டுபிடிச்சு அப்படியே ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னா பரப்பளவு. வெரி குட், நிறைய பேர் சொல்லிட்டீங்க, ஆன்சர் சொல்லிட்டீங்க, சூப்பர். உடனே வந்து ஆன்சர் நிறைய பேர் சொல்லிட்டீங்க, உண்மையாக அப்ரிஷியேட் பண்றேன், சூப்பர். பட் ஆனா இன்னும் சில பேர் எனக்கு வந்து ஆன்சர் சொல்லணும். ஓகே, எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். என்னுடைய முயற்சி அப்படின்றது சிலருக்கு ஒரு சிலருக்கு பயனடைஞ்சதா இருக்கக்கூடாது, எனக்கு அனைவரும் பயனடைஞ்சதா இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. ஓகேங்களா, எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லாருமே பாஸ் பண்ணணும், எல்லாருமே வேலைக்கு போய் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றணும். ஓகேங்களா, சரி. ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை அப்படின்றது நான் சொல்ல போறது கிடையாதுங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோட முடிவில் கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கேள்விக்கான விடை என்னன்றதை சொல்லுங்க. ஸோ நீங்க சொல்ற ஆன்சரை வச்சு பார்த்தோன்னா மற்றவங்களும் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கேள்வி அப்படின்றது உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. ஓகேங்களா, நீங்க தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான விடையை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போட போறீங்களா. இப்போ ஆன்சர் சொன்னவங்களும் கூட முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ உங்க மூலமா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி, இன்னைக்கான 10 கேள்வி இவ்வளவுதாங்க. ஸோ இன்னைக்கு 10 கேள்வி பார்த்திருக்கோம். இந்த 10 கேள்விக்கான விளக்கங்களுமே ரொம்ப தெளிவான முறையில் பார்த்திருக்கோம். மீண்டும் சொல்றேன், அளவீடுகள் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாதீங்க, எதையுமே புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நல்லா படிங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு போஸ்டிங் நமக்கானது, அந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில பண்ணி கண்டிப்பா ஒரு போஸ்டிங்
நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கை இதன் மூலமாக வந்து மாறப்போகுது அப்படின்றத எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நாளைக்கு சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து வேறு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அனைவரோட கமெண்ட்டே வந்து பார்த்தோன்னா படிப்பேன். ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா விளக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. வெல்கம் டு கணியன் IAS அகாடமி. ஸோ நம்ம ஒருங்கிணைந்த டெஸ்ட் சீரிஸா நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதாவது அதிரதன்ல தமிழ் சார்ந்து 10 கொஸ்டின் வந்து தேர்வுகள் நம்ம எழுதணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொற்காலம் சார்ந்து ஜிகேல நம்ம 10 கொஸ்டின் பார்க்க போறோம். இதுக்கடுத்து ஆரியப்பட்டால வந்துட்டு 5 கொஸ்டின். ஸோ ஒருங்கிணைந்த தேர்வா நம்ம புதிதா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பொற்காலம் சீரீஸ்ல என்ன சப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமானது, அதாவது சமூக அறிவியல்ல இந்தியாவின் கல்வி வளர்ச்சி. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஸோ 12th ஹிஸ்ட்ரி நம்ம INM எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி குறித்த குறிப்புகளில் நிறையா இருக்கும். சரிங்களா? சரி, இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல்ல விலங்குகளின் இயக்கம், இந்த ரெண்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தட்சசீலம் பல்கலைக்கழக இடிபாடுகளை கண்டுபிடித்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது தட்சசீலம் பல்கலைக்கழக இடிபாடுகளை கண்டுபிடித்த முதல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தட்சசீலம் பல்கலைக்கழகம், இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா. சரிங்களா? ஸ்கூல் புக்ல, அதாவது பாக்ஸ்ல இருக்க டேட்டா. அதனால இதை வந்து நம்ம தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்க, சரி, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, தட்சசீலம் பல்கலைக்கழகத்தோட இடிபாடுகளை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா தட்சசீலம் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு, எங்க காணப்படுது அப்படின்னா வடமேற்கு பாகிஸ்தான். வடமேற்கு பாகிஸ்தான்ல தான் காணப்படுது. சரிங்களா? வடமேற்கு பாகிஸ்தான்ல காணப்படுது. ரெண்டாவது 1980ஆம் ஆண்டு யுனெஸ்கோ விருது பெற்றுள்ளது. யுனெஸ்கோ விருது 1980ஆம் ஆண்டு பெற்றுள்ளது. இதோட மெயினான விஷயம், தட்சசீல பல்கலைக்கழகத்தோட மெயினான விஷயம் என்ன அப்படின்னா சாணக்கியர் அவருடைய நூலை இங்கதான் தொகுத்திருக்காரு. சாணக்கியர் இருக்காரு பாத்தீங்களா? சாணக்கியர் அவருடைய அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலை, அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலை தொகுத்தது தட்சசீலம் பல்கலைக்கழகத்துல தான். ஸோ இது மூணும் நம்மளுக்கு பாக்ஸ்குள்ள இருக்க டேட்டா. பாக்ஸ்குள்ள இருக்க டேட்டாவை எப்பயுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க. அதாவது தட்சசீலம் பல்கலைக்கழகத்தை அதோட இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? எங்க இருக்கு தட்சசீலம் பல்கலைக்கழகம்? வடமேற்கு பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகே, அடுத்து யுனெஸ்கோ விருது எப்ப கொடுக்கப்பட்டது அப்படின்னா 1980ஆம் ஆண்டு யுனெஸ்கோ விருது கொடுக்கப்பட்டது. சரி, இது முக்கியமானது. அதுக்கடுத்து சாணக்கியர் அவரோட அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலை தட்சசீலம் பல்கலைக்கழகத்துல தான் தொகுத்திருக்காரு. சரிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸா நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டெல்லியில் மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. டெல்லியில் மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. முதல் மதரசா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சரிங்க, சரி, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? டெல்லியில் உள்ள மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னா இல்துமிஸ். ஸோ அதாவது முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது அந்த கல்வி நிறுவனத்தை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மதரசாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டெல்லியில உள்ள மதரசால அப்படின்னா மொழிக்காக முத இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாத்துக்குமே மேம்பட்ட மொழித்திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மதரசாவை கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமானது என்னன்னா மேம்பட்ட மொழித்திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா குடிமை பணிகளுக்கு அவங்களுக்கு நிறைய ஆள் தேவைப்பட்டுச்சு டெல்லி சுல்தானியர் காலத்துல. சரிங்களா? குடிமை பணி
இப்ப எல்லாத்துலயுமே வந்துட்டு அரசர்கள் இருப்பாங்க சரிங்களா. அந்த குடிமை பணி எல்லாத்தையுமே செயல்படுத்துறதுக்கு அதுக்கு கீழே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய தேவைப்பட்டிருக்காங்க சரிங்களா. அந்த நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஆட்கள் நிறைய தேவைப்பட்டிருந்திருக்கு. ஸோ இந்த மதராசாக்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்லி சுல்தானியர்கள் குடிமை பணிக்கான பயிற்சி கொடுத்துருக்காங்க, குடிமை பணி சார்ந்த கல்வியும் இதை கொடுத்துருக்காங்க. இதுல டெல்லி மதரசால இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ மொழித்திறன் வளர்க்குறதுக்கும் குடிமை பணியை வளர்க்குறதுக்கும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் பாருங்க, கூற்றுகளை ஆராய்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் கிறிஸ்துவம், தர்க்கம், இலக்கணம், இசை கற்பிக்கப்பட்டது. கரெக்ட் தான். அதுக்கடுத்து ஜான் கிராண்டர் என்பவர் ஆர்வமுள்ள முன்னோடிகளில் ஒருவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க, இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுமே சரிதான், இரண்டும் சரி. ஆக்சுவலா கோவால தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் கிறிஸ்துவம், தர்க்கம், இலக்கணம், இசை எல்லாமே கற்பிக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் 4ல கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் எது இல்லை அப்படின்னு கேட்கலாம். அதாவது இசையை வந்து கட் பண்ணிட்டு கூட அவங்க கேட்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இசையும் கற்பிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. அப்ப கூற்று 1 அப்படின்றது சரி. சரி, அடுத்து பாருங்க, ஜான் கிர்னாண்டர் என்பவர் ஆர்வமுள்ள முன்னோடிகளில் ஒருவராக இருந்தார். அப்போ இது ரெண்டுமே சரிதான் சரிங்களா. ஸோ கல்வியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பாரு அப்படின்னா 1812 ஜான் அப்படின்றவர் வந்திருப்பாரு. இவர் தான் ஒரு மிகப்பெரிய முன்னோடி சரிங்களா. 20 கல்லூரிகளை நிறுவியிருப்பாரு. 20 கல்லூரிகளை நிறுவியிருப்பாரு. எங்க அப்படின்னா தரங்கம்பாடியில. தரங்கம்பாடியில நிறுவியிருப்பாரு சரிங்களா. ஸோ இதை படிக்கும்போது நம்ம இந்த விஷயத்தையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா. சரிங்க, அடுத்து 4th கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின் பாருங்க, கல்கத்தாவில் மிஷினரி கல்லூரியை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. கல்கத்தாவில் மிஷினரி கல்லூரியை தொடங்கியவர் யார்? மிஷினரி கல்லூரியை கல்கத்தாவில் துவங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மிடில்டன் அப்படின்றதா ஆன்சர் சரிங்களா. சரி, ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி CS ஜானை பத்தி பார்த்துட்டோம். இப்ப சீகன் பால்கு இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் நம்ம 10th புக்ல. அதாவது 1709 தரங்கம்பாடியில ஒரு அச்சகத்தை நிறுவியிருப்பார். சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அதாவது 1528ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரை என்ன இருந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருதம் தான் ஒரு முதன்மையான மொழி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கோவால தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூல் வெளியிடுறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சு சரிங்களா. அந்த கோவால நம்ம தம்பிரான் வணக்கம் வெளியிட்ட நூல். அதுக்கடுத்து நம்ம தமிழ் மொழி அச்சுல வந்து ஏறிடுச்சு சரிங்களா. அதுவரையும் ஒரு ஓலைச்சுவடிகளாகவோ இல்ல கல்வெட்டுகளாகவோ இருந்தது. முதல்ல அச்சில் ஏறுது. ஸோ ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்துட்டு அச்சில் ஏறிய முதல் மொழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மொழி சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு திருப்புமுனை எதுன்னு பாத்தீங்கன்னா 1709ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவனது தான் யாரு? நம்ம சீகன் பால்கு. இவர் தான் அந்த சிறப்பான விஷயத்தை செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் உவேசா, தாமோதரனார் எல்லாமே நம்ம தமிழ் நூல்களை நிறைய பதிப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கல்கத்தாவில் மிஷினரி கல்லூரியை முதலில் தொடங்கியவர் மிடில்டன். சரிங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின், கீழ்த்திசைவாதிகள் எந்தெந்த மொழிகளை பயிற்று மொழியாக இருக்க விரும்பினர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. கீழ்த்திசைவாதிகள் எந்தெந்த மொழிகளை பயிற்று மொழியாக்க விரும்பினர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமஸ்கிருதமா, பாரசீகமா, உருது பாரசீகமா, பாரசீகம் ஆங்கிலமா? சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சமஸ்கிருதம், பாரசீகம் தான். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு கீழ்த்திசைவாதிகள் இந்த மொழிகளை தான் பயிற்று மொழியாக்க விரும்பியிருப்பாங்க. சரிங்களா. இன்னொரு குரூப் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலத்தை தான் பயிற்று மொழியாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலம்.
சரிங்களா. யாரு இரண்டாவதா இருக்கவங்க, அதாவது அவங்க வந்துட்டு ஆங்கிலத்தை தான் பயிற்று மொழி ஆக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திய மூன்றாவது ஒரு குழு இருப்பாங்க, மூணாவதா ஒரு குழு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, திடீர்னு ஹிந்தி ஆக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஹிந்திய பயிற்று மொழி ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இந்த 3 பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. என்னன்னது, கீழ்த்திசைவாதிகள் என்ன சொல்றாங்க, சமஸ்கிருதம் பாரசீகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க பயிற்று மொழியா. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, ஆங்கிலத்தை கொண்டு வாங்க, அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வந்துட்டு ஹிந்தியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா. இந்த பஞ்சாயத்து எப்ப முடியுது அப்படின்னா மெக்காலே கல்விக்குழு வந்ததுக்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருங்க. மெக்காலே கல்விக்குழு வந்தார் பாத்தீங்களா, கல்விக்குழு. இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிடுவாரு, வழக்கம் போல ஆங்கிலத்தை தான் பயிற்று மொழி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆக்சுவலா ஆங்கிலேயர்கள் நம்மளை படிக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. எதுக்காக படிக்க வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான வேலையாட்கள் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. நம்ம 10th ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படித்த வர்க்கத்தை பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏளனப்படுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. ஆக்சுவலா அவங்களுக்கு படிச்ச மக்கள் வந்து நிறைய தேவைப்பட்டுச்சு. அங்கிருந்து பிரிட்டிஷ்ல இருந்து அவ்வளவு மக்களை வந்து இங்க கொண்டு வர முடியல அவங்களால. அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, இங்க இருக்கவங்களே படிக்க வச்சு நம்மளுக்கு தேவையான வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கல்வியை வந்து கொண்டு வந்தது. ஆனா அதுவே அவங்களுக்கு பிஸ்ட் ஆயிடுச்சு. கடைசியில படித்த வர்க்கம் தான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வெளியேறதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா கீழ்த்திசைவாதிகள் எந்தெந்த மொழிகளை பயிற்று மொழியாக்க விரும்பினர் அப்படின்னா சமஸ்கிருதம் மற்றும் பாரசீகம் அப்படின்றதா. சரிங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதல் தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. முதல் தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? முதல் தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 48, 56, 68, 92 சொல்லியிருக்காங்க. சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா. முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1968 அப்படின்றதா கரெக்ட். முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அப்ப பாருங்களேன், அடுத்து 1986ஆம் ஆண்டு என்ன கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கை இது எப்ப அப்படின்னா 1986ஆம் ஆண்டு. சரி, அடுத்தது பாருங்க, 1992ஆம் ஆண்டு இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து திருத்தி அமைக்கப்பட்டது. திருத்தி அமைப்பு. அப்ப இந்த 3 வருஷத்தை நம்ம தொடர்ச்சியா படிச்சுக்கணும். அப்படியே ஸ்கூல் புக்ல அடுத்தடுத்த டேட்டாவா இந்த 3 வருஷமும் கொடுத்திருப்பாங்க. எது முதல் தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1968. இந்த 1968க்கு இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஓல்டு கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்தோம், சுயமரியாதை திருமண சட்டம். சரிங்களா, சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டதும் 1968 தான் அறிஞர் அண்ணாவால் கொண்டு வரப்பட்டது. சரி, அதாவது பழைய முறைகள் இல்லாம பெரியவர்கள் முன்னிலையில மாலை மாற்றிக் கொள்வதுதான் சுயமரியாதை திருமணம். அதுக்கான திருத்த சட்டமும் 1968 தான் கொண்டு வந்துச்சு. முதல் தேசிய கல்விக் கொள்கையும் 1968 தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா, இது 1986 புதிய கல்விக் கொள்கையா மாறுது. அதுவே 1992 வந்துட்டு இது வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 வருஷத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் இல்லாம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா. சரிங்க, இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, 7வது கொஸ்டின். மராத்திய ஆட்சியாளர் 2ஆம் சரபோஜி பண்டைய ஆவணங்களை சேகரித்து எங்கு பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் நம்மளுக்கு. மராத்திய ஆட்சியாளர் 2ஆம் சரபோஜி பண்டைய ஆவணங்களை சேகரித்து எங்கு பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஊவேசா நூலகமா, தேசிய நூலகமா, தேசிய நூலகம் கொல்கத்தால இருக்க தேசிய நூலகமா, இல்ல கன்னிமரா நூலகமா, இல்ல தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துலாம். எல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா டி, தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படின்றதான் கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க மிக பழமையான நூலகம், மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். ஸோ சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்க்க போகிற சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகமும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அங்கே உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. பழைய பக்கோடா நாணயங்கள், அதே மாதிரி டெல்லி சுல்தானியர்கள் பயன்படுத்திய நாணயம், இது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. சாதாரணமாக ஒருத்தவங்க பார்க்குறதுக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பழங்காலத்தில் அவங்களோட ஓவியங்கள் இருக்கும். அதில் சிறப்பான அம்சம் என்னன்னா, அந்த ஓவியத்தில் மேப் எல்லாம் கரெக்டாக வரைஞ்சிருப்பாங்க. நம்ம இந்தியா எப்படி இருக்கோ அதே மாதிரி அழகாக வரைஞ்சிருப்பாங்க. இதில் என்ன ஆச்சரியப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்துட்டு ஜிபிஎஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற, அதாவது அக்யூரேட்டாக கிடச்சிருக்கலாம். ஸோ அந்த காலத்தில் பாருங்களேன், ஜிபிஎஸ்ல எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு யூஹிப்பு படி அழகாக வரைஞ்சிருப்பாங்க. இந்தியாவோட மேப்பு, வேர்ல்டு மேப்பு எல்லாம் அருமையாக இருக்கும். ஸோ சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தையும் விசிட் பண்ணிட்டு வாங்க தஞ்சை போனீங்கன்னா, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வரையப்பட்ட ஓலைச்சுவடிகள் நம்ம தமிழ் புக்கில் பார்த்துருப்போம். வரையப்பட்ட ஓலைச்சுவடிகளும் எங்கு பாதுகாக்கப்படுது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தில் தான். அதான் ஓலைச்சுவடிகளில் எழுதுறதே நம்மளுக்கு கஷ்டம், நேர்கோடு பயன்படுத்த முடியாது, வளைகோடுகள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா நேர்கோடுகள் பயன்படுத்தினா அந்த ஓலைச்சுவடிகள் வந்து கிழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக வளைகோடுகள் பயன்படுத்தி தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் புக்கில் பார்த்துருப்போம். இருந்தாலும் அதில் படம் வரைஞ்சிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ படம் வரையப்பட்ட ஓலைச்சுவடிகள் எங்கு காணப்படுதுன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் தான், சரிங்களா? சரிங்க, அடுத்தது பார்ப்போம். 8வது கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. நடக்கவும் ஓடவும் மேலே ஏறவும் 4 ஜோடி காடுகள் இணைந்த, இது கரப்பான் பூச்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. 4 ஜோடி கால்கள், இணைந்த கால்கள் உள்ளன, பறப்பதற்கு 2 ஜோடி இறக்கைகளை கொண்டுள்ளது, கைட்டின் என்னும் ஒளி பாதுகாப்பு பொருளால் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, சரி, கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான் தவறு. தவறான கூற்று என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக 3 ஜோடி கால்கள் தாங்க இருக்கு கரப்பான் பூச்சிக்கு, சரிங்களா? 3 ஜோடி கால்கள், மொத்தம் 6 கால்கள் தான் இருக்கு. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, பறப்பதற்கு 2 ஜோடி ரெக்கைகளை கொண்டுள்ளது, அது நம்மளுக்கு தெரியும், கரெக்ட் தான், சரிங்களா? அடுத்து பாருங்க, கைட்டின் எனப்படும் ஒளி பாதுகாப்பு பொருளால் உடல் முழுவதும் மூடப்பட்டுள்ளது, இதுவும் கரெக்ட் தான். இது கைட்டின் அப்படின்ற பொருளால் உடல் முழுவதும் மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒளி பாதுகாப்பு பொருள் அது. ஓகே, 2வதும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, உடலின் சீரான வளர்ச்சிக்கு உதவும் வகையில் கைட்டின் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உருகின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் சரிதான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஏ தான் தவறு. 4 ஜோடி கால்கள் கிடையாது, 3 ஜோடி கால்கள். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதிகமாக வேலை செய்யும் தசைகள் எதில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதிகமாக வேலை செய்யும் தசைகள் டேஸில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்னா கண். சி, கண்ணு தான் ஆன்சர். இது வந்து ஒரு டைரக்டான கொஸ்டின், நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாருங்க, கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்க. கூற்று 1, மூட்டுகளின் அழற்சி என்பது பொதுவாக குருத்தெலும்பில் ஏற்படும் உராய்வின் காரணமாகவோ மூட்டுகளின் சினோவியல் திரவம் இல்லாததால் ஏற்படுகிறது. ஓகே, மூட்டுகளை நகர்த்தும் போது மூட்டுகளில் கடுமையான வலியை உணர்வார். இந்த நோய் கீழ்வாதம் மூட்டு வீக்கம் என்று குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரி எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை இரண்டும் சரியா இல்லை இரண்டும் தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி, பாம்பே தான் கரெக்ட். கூற்று காரணம் இரண்டும் சரி, சரிங்களா? சரி, ஓகே. அப்போ கூட்டு காரணம் இரண்டும் சரினா என்ன சரி? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், மூட்டுகளின் அழற்சி என்பது பொதுவாக குருத்தெலும்பில் ஏற்படும் உராய்வின் காரணமாகவோ மூட்டுகளில் சினோவியல் திரவம் இல்லாததால் ஏற்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா மூட்டு வந்து 2 பார்ட்டா இருக்கும், மேல் பார்ட் 1, கீழ் பார்ட் 1, இப்படி 2 பார்ட்டா இருக்கும். இதுக்கு நடுவுல தான் வந்துட்டு இந்த சினோவியல் திரவம் அப்படின்ற திரவம் வந்து சுரக்கும்.
சரிங்களா? இந்த ரெண்டு மூட்டுக்கு நடுவுல தான் சினோவியல் திரவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரவம் வந்து சுரக்கும். இந்த திரவம் வந்து விஸ்காசிட்டி மாதிரி, சரிங்களா? ஈஸியா நம்ம கால்களை நகட்டும் போது இந்த உராய்வு ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த திரவம் வந்து சுரக்கிறது. ஸோ நம்மளுக்கு வயசாக என்னாகும் அப்படின்னா இந்த சினோவியல் திரவத்தோட டென்சிட்டி, அடர்த்தி வந்துட்டு குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப என்னாகும், இந்த ரெண்டு மூட்டுகள் இருக்குல்ல, இந்த ரெண்டு மூட்டுகளுக்கு நடுவில் சினோவியல் திரவம் வந்து குறையும் போது அப்படியே இந்த ரெண்டு மூட்டுகளும் சேர்ந்து ஒன்னா ஒட்டிக்கிறோம். இந்த ரெண்டு மூட்டுகளும் இப்படி ஒன்னா ஒட்டிக்கிறோம். அப்ப பாருங்களேன், இப்போ நடக்கும்போது நம்மளுக்கு அந்த விஸ்காசிட்டி கிடைக்காது. அப்போ அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, மூட்டுகளை நகர்த்தும் போது மூட்டுகளின் கடுமையான வலியை உணர்வர். காரணம் இதுதான், சரிங்களா? இப்போ எப்படி வண்டியில் இன்ஜின் ஆயில் போடுறோம் பார்த்தீங்களா, மிஷின் வந்து ஈஸியாக ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது மாதிரி தான் அந்த இன்ஜின் ஆயில் மாதிரி தான் சினோவியல் திரவம். அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும், உராய்வு அதிகமாகி வண்டி ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிடும். அதே தான் இந்த மூட்டும் அதே தான். இந்த சினோவியல் திரவம் இல்லாத போது மூட்டுகளில் கடுமையான வலியை ஏற்படுத்துகிறது. இந்த நோய் கீழ்வாதம் அல்லது மூட்டு வீக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஆர்த்ரைட்டிஸ் என்று குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் இதுக்கான காரணம், சரிங்களா? சரி, ஓகேங்க. 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி, பாம்பே தான் கரெக்ட். கூற்று காரணம் இரண்டும் சரி.